பார்த்து வருகிறோம். இரு வாக்காளர் அட்டைகள் வைத்திருக்கும் புகாரில் பீகார் துணை முதலமைச்சருக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, பீகார் துணை முதலமைச்சர் விஜய் சின்ஹாவிடம் 2 வாக்காளர் அட்டை இருப்பதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டு எழுந்தது. அதைத் தொடர்ந்து அவர் ஏற்கனவே தனக்கு 2 வாக்காளர் அட்டை இருந்ததாகவும் அதில் 1ஐ ரத்து செய்வதற்காக ஏற்கனவே தான் விண்ணப்பித்து விட்டதாக அதுக்கு ஒரு விளக்கமும் வழங்கியிருந்தார். தேஜஸ்வி யாதவ் இந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தேர்தல் ஆணையத்திலிருந்து விஜய் சின்ஹாவுக்கு ஒரு சம்மனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக அதாவது தேஜஸ்வி யாதவ் முன்வைத்திருக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும்படி அவருக்கு தற்போது ஒரு நோட்டீஸ் ஆனதும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த நோட்டீஸ் தொடர்பாக பதிலளித்த விஜய் சின்ஹா தற்போது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தன்னிடம் இந்த சம்மனை வழங்கியிருக்கிறது. இதற்கு கண்டிப்பாக உரிய பதிலை வழங்குவேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே காங்கிரஸ் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. அதாவது ஒரு வாக்காளருக்கு பல இடங்களில் ஓட்டு போடும் வகையில் அவர்கள் பெயர்கள் பதிவு செய்திருக்கிறது. அந்த வாக்காளர் எண் பலருக்கும், அதாவது ஒருவருக்கு பல எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒருவர் பல இடங்களில் வாக்கு பதிவு செய்யலாம் என்ற குற்றச்சாட்டையெல்லாம் காங்கிரஸ் முன்வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது தேஜஸ்வி யாதவும் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். விஜய் சின்ஹா அதை மறுக்காமல் தான் 2 வாக்காளர் அட்டைகள் இருந்ததாகவும் அதை 1ஐ ரத்து செய்வதற்காக ஏற்கனவே தான் இதற்கு ஒரு வழங்குமாறும் அதை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கோரிக்கையும் வைத்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.